ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்ன அறுவடை வீடியோ தாங்க போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுங்களா சுண்டைக்காய் அறுவடை நிறையா இருக்குது. பட் ஒரு கைட்டு இதை சுண்டைக்காவை பறைக்கிறது கஷ்டம் போலையே. வெட்டி போட்டால் கீழே விழுந்தாலும் எடுக்க முடியாது. ஸோ நான் ஃபுல்லாக பறிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமராமேன் இருந்தால் தான் பறிச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட காமிக்க முடியும். நிறைய சுண்டைக்காய் கொத்து பக்கத்தில் போய் இப்போ தான் பார்க்குறேன். சுண்டைக்காய் நிறைய இல்லைங்க. கொத்து ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பாருங்களேன், உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, நிறைய கீழே உதிர்ந்து போயிருக்குங்க நம்ம மழையோட. சரி, நமக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு, நமக்கு இவ்வளோவே தேவையில்லை. 2 பேருக்கு குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு கூட்டு. ஸோ 2 நாளைக்கு இதை யூஸ் பண்ணிவிடுவேன். நான் நல்லா விளைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மாதிரி ரொம்ப பறந்துருந்தேன். நான் மாடி தோட்டத்தில் அப்படி பறந்து விரிந்தெல்லாம் வளர்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ப்ரூன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தெரில. தரையில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் ப்ரூன் பண்ணாமல் வளர்ப்போம். அப்படி ஒரு தோட்டம் முழுக்க இது மட்டுமே இருக்கும். 2 வருஷத்துக்கு நமக்கு சுண்டைக்காய் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே அதை சாப்பிட்ற அளவுக்கு வரும். நான் வளர்த்துருக்கேன் மதுரையில் இருக்கும்போது. பட் இப்போ இடம் பற்றாக்குறைங்கிறதுனால ப்ரூன் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கொப்பை மட்டும் விட்டுட்டு, கிளையை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் ப்ரூன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணிவிட்டு வாடிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால ஒரு ட்ரையலுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அறுவடை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.